வணக்கம். ராயல் செஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னுடைய பேர் முருகன். நான் ஃபெடரேட்டிங் செஸ் பிளேயர், செஸ் கோச். இந்த வீடியோவில் செஸ் ட்ரிக் பின் இன் தமிழ், அதாவது பின் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ரில்லியண்ட்டாக கேமை வின் பண்ணுறாங்க, மெட்டீரியல் கெயின் பண்ணுறாங்க, கேமை வின்னிங் அட்வான்டேஜ் எடுக்கிறாங்கன்ற இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ராயல் செஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். 1. இப்போ இந்த கேமில் பின் டாக்டிக்ஸ் பார்க்க போகிறோம். இதில் எப்படின்னா 1 2 3 மைனர் பீஸ் 2 மேஜர் பீஸ் இருக்குது. 5 பான்ஸ் இருக்குது ஒயிட்டுக்கு. பிளாக்குக்கு 2 மேஜர் பீஸ் 3 மைனர் பீஸ் 1 2 3 4 5 பான்ஸ் இருக்குது. இப்போ இந்த பொசிஷனில் ஒயிட் ஒரு ப்ரில்லியண்ட்டான ட்ரிக் பண்ணுறாங்க. என்னென்ன, இந்த 2 பானை பாசர் பண்ணாக்க போகிறாங்க. எப்படின்ட்டு அந்த கேமில் பார்ப்போம். நைட் கேப்சர் E6 இந்த பானை அடிச்சிடுறாங்க. அதாவது இந்த பானை அடித்ததுனால இந்த கிங்கல் நேரடி அடிக்க முடியாது, ஏன்னா பிஷப் இருக்குது. ஸோ நைட்டால் தான் அடித்தாங்கணும். ஒரே ஆப்ஷன் நைட்டால் தான் அடிக்கணும், வேறு வழி இல்லை. இப்போ இந்த மெட்டீரியல் லாஸ் வந்து ஒயிட்டுக்கு ஆகிருக்கு. இப்போ ஒயிட் இந்த இந்த மெட்டீரியல் லாஸாக எடுக்கணும். மறுபடியும் Queen G4 வச்சு 2ல் இந்த பீஸ் அட்டாக் பண்ணுவாங்க. 2ல் அட்டாக் பண்ணும்போது கிங்கால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இதை காப்பாற்ற கியூன் இங்கே வரணும், வேறு ஸ்கொயர் கிடையாது. இந்த ஸ்கொயருக்குலாம் வர முடியாது, பான் இருக்கு இந்த ஸ்கொயர்ஸ்லாம். ஸோ இந்த ஒரு ஸ்கொயர் கொடுத்தா அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியும். இப்போ கியூன் கேப்சர் பிஷப். இந்த நைட் பின்னில் இருக்கிறனால கியூன் அடிக்க முடியாது. பீஸுக்கு பீஸ் திருப்பி ரீகெயின் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பான் எடுத்துட்டாங்க. ஒரு பான் எடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு வின்னிங் அட்வான்டேஜ் க்ரியேட் பண்ணிட்டாங்க. என்ன வின்னிங் அட்வான்டேஜ்னா 2 பான் வந்து பாசிட்டிவ் பான் ஆகிடுச்சு. சென்ட்ரலில் இருக்கிற 2 பான் வந்து பாசிட்டிவ் பான். பாசிட்டிவ் பான்றதுக்கு அர்த்தம் என்னென்னா, சேம் ஃபைல்லையும் பான் இருக்கக்கூடாது, அட்ஜைன் ஃபைல்லையும் பான் இருக்கக்கூடாது. இந்த பானுக்கு இ ஃபைலில் பான் கிடையாது, ஆப்போனண்ட்டுக்கு பிளாக்குக்கு பான் கிடையாது, டி ஃபைல்லையும் பான் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த பானுக்கும் எஃப் ஃபைல்லையும் பான் கிடையாது, இ ஃபைல்லையும் ஜி ஃபைல்லையும் பான் கிடையாது. ஸோ 2 பாசிட்டிவ் பான், கிளியர் வின்னிங் அட்வான்டேஜ் என் கேமில். அதனால் இந்த கேமை பிளாக் பிளேயர் ரிசைன் பண்ணிடுறாங்க. இந்த நைட்டால் கீழே அடிக்க முடியாது, பிஷப் பின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கேம் சாலிடாக வந்து வின்னிங் அட்வான்டேஜ் ஒயிட்டுக்கு போயிடுது. அதனால் இந்த கேமை பிளாக் பிளேயர் ரிசைன் பண்ணுறாங்க. அடுத்த கேம் போமா, செஸ் ட்ரிக் 2. இப்போ ஒரு ப்ரில்லியண்டான ட்ரிக் பண்ணுறாங்க. இந்த டயகனல் வந்து கிங் சைடில் வீக்காக இருக்குது. இந்த டயகனல் வீக்னஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ரில்லியண்டான ஷாட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பொசிஷன் எப்படி இருக்குன்னா, 2 மேஜர் பீஸ் ஒரு மைனர் பீஸ் 5 பான், 2 பேருக்கு பான்ஸ் எல்லாம் ஈக்குவல் தான். ஆனால் பொசிஷன் வந்து மைனஸ் வந்து கிங் சைடு. இவங்க 2 பீஸ் மேஜர் பீஸ் வந்து ஸ்ட்ராங்காக 7th ரேங்க் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த அட்டாக்கு பேர் 7th ரேங்க் அட்டாக்னு பேர். ப்ரில்லியண்டான அட்டாக் பண்ணுறாங்க. இந்த பொசிஷனில் வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் காம்பினேஷன் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், ஒரு ப்ரில்லியண்டான காம்பினேஷன் வருது. ஷேக் பண்ணிட்டாங்க. கியூன் கேப்சர் த ரூல். ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, பிச படம் தான் அடிக்கணும், கிங்கல் அடிக்க முடியாது. நடுவில் ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதனால் கிங்கல் அடிக்க முடியாது. இது பாசிபிள். இப்போ வந்து ஒயிட் பிளே அழகாக அப்படி வச்சுருவாங்க பின். இது வந்து பின் டாக்டிக்ஸ்னு பேர். கியூன் எங்கேயுமே வளர முடியாது. கியூன் இங்கே தான் போக முடியும், போனால் அங்கே தான் போக முடியும், வேறு வழியே கிடையாது. பட் இங்கே போகிறது நல்ல மூவானா பிளண்டர் மூவ். ரூக்காலே அடிக்கலாம், பிஷப்பாலே அடிக்கலாம். இப்படி அடித்தா சிம்பிளாக அடிச்சிடுவாங்க. இப்போ வந்து என்னாச்சுன்னா, ஒரு பிஷப்புக்கு ஒரு ரூக். இது வந்து சாலிடாக வின்னிங் அட்வான்டேஜ். இந்த பானை காப்பாற்ற முடியாது இந்த ரூக் பக்கத்தில் இருக்கனால. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு மெட்டீரியல் பானும் போயிடும். இப்போ இந்த பானை இப்படி புஷ் பண்ணாங்கன்னா சிம்பிளாக அப்படி அடிச்சுக்குவாங்க. இப்படி ரீகெயின் பண்ணோம்னா சிம்பிளாக அப்படி வந்து டிஃபென்ஸ் இந்த பான் சேவ் ஆயிரும். சாலிடாக கிங் இப்படி வந்து பிடிச்சிக்குவாங்க. இந்த பான் கிளியர் பாஸ் ஆகிரும். இந்த பான் கிளியராக பாஸ் பண்ணாயிரும். சாலிடாக ஒயிட் வந்து வின்னிங் அட்வான்டேஜ் வந்துருச்சு. அடுத்த கேம் பார்ப்போமா, செஸ் ட்ரிக் 3. இப்போ இவங்களுக்கு ஒயிட்டுக்கு வந்து 3 மேஜர் பீஸ் ஒரு மைனர் பீஸ், அவங்களுக்கு 3
மேஜர் பீஸ் ஒரு மைனர் பீஸ். பான் உங்களுக்கு 5 இருக்குது, உங்களுக்கு 6 இருக்குது. ஒரு பான் அட்வான்டேஜாக இருந்தாலும் பொசிஷன் வந்து மைனஸில் இருக்குது. இப்போ ஒயிட் டு ப்ளே. ஒயிட் வந்து ஒரு ப்ரில்லியண்டான மூவ் பண்ணுறாங்க. க்யூன் கேப்சர் ரூட். இப்போ இந்த பான் வந்து பின்னில் இருக்குது. பான் வச்சு இப்படி அடித்தேன், பின்னாடி இருக்கு க்யூன் மெட்டீரியல் லாஸ் ஆகும். இப்போ ஒயிட் வந்து ஒரு ப்ரில்லியண்டான சாக்ரிஃபைஸ் மூலமாக பின் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ரூக் கெயின் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பொசிஷனையும் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே உள்ள ட்ரிக்ஸ் உங்களுக்கு புரியும். அடுத்த கேம் போகுமா? செஸ் ட்ரிக் 4. இப்போ ஒயிட்டுக்கு வந்து 1 2 3 மேஜர் பீஸ், மைனர் பீஸ் 1 2 3 மைனர் பீஸ். சேமாக வந்து 1 2 3 மேஜர் பீஸ், 3 மைனர் பீஸ். பான்கள் எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. ஓகே, இந்த பொசிஷனில் ஒயிட் டு ப்ளே. ஒயிட் ஒரு ப்ரில்லியண்டான மூவ் ஆடுறாங்க. இப்போ இந்த க்யூன் வந்து அன்சப்போர்ட்டில் இருக்குது. பிஷப் டு நைட்னு அடித்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த க்யூனுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. கிங்கால் அந்த பிஷப் அடிக்க முடியாது, க்யூன் சப்போர்ட் இருக்குது. க்யூனால் பிஷப் அடித்தா என்ன ஆகும்னா RG1 பின் ஆயிரும். பின் ஆகும்போது இந்த க்யூன் லாஸ் ஆகிடும். சப்போஸ் இந்த பிஷப் அடிக்காமல் இப்படி அடித்தா பிஷப் கேப்சர் த க்யூன். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நைட் எடுத்து இந்த கேமை ஈஸியாக ஒயிட் பிளேயர் வின்னிங் அட்வான்டேஜ் எடுத்துருவாங்க. ஒரு அருமையான ட்ரிக் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பின் டாக்டிக்ஸ்ன்ற இந்த இதை வந்து அழகாக அப்படி அடித்து எடுத்து எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரிக்ஸையும் நீங்கள் கவனமாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் செஸ்ஸில் நல்லா விளையாட முடியும். அடுத்த ட்ரிக்ஸ் போகுமா? ட்ரிக் 5. ஒயிட் சைட் பொசிஷனில் வந்து 2 ரூக், ஒரு பிஷப் நைட், 5 பான் இருக்குது, 6 பான் இருக்குது. இவங்களுக்கு ஷேமாக 2 ரூக், பிஷப் நைட், 6 பான் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. இந்த பொசிஷனில் ஒரு ப்ரில்லியண்டான ட்ரிக்ஸு அப்ளை பண்ணுறாங்க ஒயிட் பிளேயர். இந்த பான் வந்து பின் இருக்குது. ஸோ பான் இந்த பக்கம் ஓப்பன் பண்ண முடியாது. ஒயிட் பிளேனாவும் இங்கே பாருங்கள் ஏன் D6 செக்கு. இப்போ திறக்க முடியுமா? திறக்காது, பின். ஸோ கிங்கால் இங்கே தான் போக முடியும், வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு வழியே கிடையாது, இங்கே தான் போக முடியும். அப்போ வந்து நைட் கேப்சர் F7. இப்போ அது வந்து நைட் 4க்கு அப்படின்னு பேர். நைட் 4க்கு அப்படிங்கிறது ஒரு டபுள் அட்டாக் டைப். இந்த ரூக் அல்லது இந்த ரூக் லாஸ் ஆகும். இந்த நைட்டை இங்கே கொண்டு வந்துட்டா இந்த ரூக் அடித்தாலும் சரி, இந்த ரூக் அடித்தாலும் சரி, அந்த பீஸை ரீகேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒயிட் வந்து வின்னிங் மெட்டீரியல் எடுத்துட்டாங்க. நைட்டோட ரிலேட்டிவ் வேல்யூ 3 பாயிண்ட், ரூக்கோட ரிலேட்டிவ் வேல்யூ 5 பாயிண்ட். அதாவது அதிக வேல்யூ உள்ள பீஸை மெட்டீரியல் கெயின் பண்ணுறதுனால இந்த கேமை பிளாக் பிளேயர் ரிசைன் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். மறக்காமல் ராயல் செஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.